வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது obtain DTFT discrete time Fourier transform of the following signal in terms of x of e power j omega. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அதாவது நம்மளுக்கு ரெண்டு சிக்னல் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு சிக்னலுக்கு discrete time Fourier transform கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு சிக்னல் இருக்குது x1 of n is equal to n minus 1 the whole square x of n. சரி, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? a square minus 2ab plus b square. நெக்ஸ்ட்டு x of n. சரி, இப்போ அடுத்து இந்த x of n ஒவ்வொன்றோட மல்டிப்ளை பண்ணுங்கள். n square into x of n. நெக்ஸ்ட் x of n into minus 2 என்ன வரும்? minus 2n x of n. நெக்ஸ்ட் x of n into 1 x of n. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்த போகிறோம், அதாவது டிஃப்ரென்சியேஷன் ப்ராப்பர்ட்டி. சரி, முதல்ல ஒரு x of nக்கு DTFT எடுத்தானா வரும்? கேபிட்டல் X of big omega வரும். ஓகேங்களா? சரி, டிஃப்ரென்சியேஷன் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவைன்னா இங்கே பாருங்கள். x of nக்கு என்னன்னு தேவை, nx of nக்கு என்னன்னு தேவை, n square x of nக்கு என்னன்னு தேவை, அதை நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு x of nக்கு கேபிட்டல் X of ஒமேகான்னு எழுதியாச்சு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு n இன்ட்டு x of n கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு x of n கூட n மல்டிப்ளை பண்ணியிருந்து அதுக்கு DTFT எடுத்தோம்னா நமக்கு ஜேன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் டேர்ம் வரும். j d by d omega of x of ஒமேகான்னு வரும். ஓகேங்களா? இது வந்து ஃபார்மெட். நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ எனக்கு எடுத்து n ஸ்கொயர் போட போகிறேன். அப்போ என்ன ஆகும்? இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். j ஸ்கொயர் d ஸ்கொயர் பை d ஒமேகா ஸ்கொயர் x of ஒமேகா. இப்போ எடுத்துகிட்டு போய் நான் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இந்த மூணுத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ x1 of n அது எப்படி எழுதலாம்? x1 of big omega ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க? n ஸ்கொயர் x of n இருக்குது. நம்ம n ஸ்கொயர் x of n என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது? -2 இருக்குது. ஸோ இங்கே -2 எடுத்து எழுதியாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்குது n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் n இருக்குது. n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என்னுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? j இன்ட்டு d பை d ஒமேகா எக்ஸ் ஆஃப் ஒமேகா, அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குங்க? ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் n. எக்ஸ் ஆஃப் என்னுக்கு DTFT எடுத்து என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்சியேஷன் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தி இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். சரி, நார்மலாக j ஸ்கொயர், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ண வரும் j ஸ்கொயர்னா -1ன்னு அர்த்தம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்கொயர் பண்ணால் -1. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? -1 போடலாமா? அப்போ x1 of ஒமேகா ஈக்குவல் டு -1 இன்ட்டு திஸ் ஒன் அப்படியே தானே வரும். இதெல்லாம் அப்படியே தான் வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே எடுத்து எழுதிட்டா ஓவர். இதுதான் மொதல் சிக்னலுக்கு DTFT எடுத்த வேல்யூ. நெக்ஸ்ட் அடுத்த சிக்னல் என்ன கொடுத்துருக்காங்க? x2 of n is equal to x of 1 minus n. சரி, ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு x of nக்கு கொடுத்துருக்கிற சிக்னலுக்கு DTFT எடுத்தோம்னா x of big omega வரும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பயன்படுத்துகிறோம், டைம் ஷிஃப்டிங் அண்டு டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? சரி, இப்போது நான் x of n minus k இதுக்கு நான் DTFT எடுத்தால் என்ன வரும்னா e பவர் மைனஸ் j ஒமேகா k x of ஒமேகான்னு வரும் இந்த ப்ராப்பர்ட்டி படி. அப்புறம் x of minus n-ம் x of minus ஒமேகாவும் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைம் ஷிஃப்டிங் டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஏன் அப்படி எழுதியிருக்கேன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். சரி, இப்போது x2 of n is equal to, அதாவது செகண்ட் சிக்னல் என்ன கொடுத்துருக்காங்க? x2 of n is equal to x of 1 minus n. அதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா x2 of n is equal to x. இதுலேருந்து நான் மைனஸை மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டா அப்போ என்ன ஆகிடும்? உள்ள மைனஸ் மட்டும் ஆகிடுமா? ஸோ -1 வரும், n-க்கு ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சரி, இப்போது நீங்கள் அப்படிங்க பாருங்கள். x of n மைனஸ் கேக்கு நம்ம என்ன எழுதலாம்? e பவர் மைனஸ் j ஒமேகா k e பவர் மைனஸ் j ஒமேகா k x of ஒமேகா. இது வந்து எதுக்கு? n மைனஸ் கேக்கு. இது x of n மைனஸ் கேக்கு நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குங்க? x of மைனஸ் n மைனஸ் 1 இருக்குது. அதாவது முதல்ல இந்த கேருக்கு இடத்துல 1 போடணும்.
அப்போ கே இருக்க இடத்துல முதல்ல 1 போட்டுரும். ஸோ இந்த இடம் 1 ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ முன்னாடி மைனஸ் இருந்தால் எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸ் ஆக்கிக்கணும், எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸ் ஆக்கிக்கணும். அதில் முடிஞ்சு போச்சு. அதுதான் ஆன்சர். புரியுங்களா? அந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்து அந்த மைனஸ்லாம் உள்ள நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கே வேல்யூலாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இதுதான் செகண்ட் சிக்னலுக்கான டிடிஎஃப்டி வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும் இந்த ப்ராப்ளம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சிக்னலுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை ஒரு நார்மல் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி n² n x ஆஃப் n இந்த மாதிரிலாம் வந்தாலும் கண்டிப்பாக அங்கே டிஃப்ரென்சியேஷன் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் பயன்படுத்தி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடிஎஃப்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ n வந்து 1 - n அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு டிடிஎஃப்டி கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.